வணக்கம் மை நெய்பர்ஸ். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆ அமெரிக்காவே இந்த காரியங்கள் அநேகர் பேசி முடித்திருப்பார்கள். ஆனால் நான் பேசவில்லை. இப்பொழுது பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆ அமெரிக்காவில் புதிதாக வந்துள்ள அரசாங்கமானது, இந்தியாவில் இருந்து ஒருவர் வேலைக்காக இங்கு வர வேண்டும் என்றால், புதிதாக அவர் 100K பணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆ அதாவது இவை டாக்டர், ஐடி ப்ரொஃபஷனல் இதில் வேலை செய்கிறவர்கள். அவர்களுக்கு சேலரியும் நல்ல அளவில் கிடைக்கும். அதனால் ஒரு கம்பெனி அவர்களை அமெரிக்காவிற்கு அனுப்ப ரெக்கமெண்ட் செய்கிறது என்றால், அந்த கம்பெனியானது பணம் செலுத்த வேண்டும். அதுவும் அவர் இங்கு வர வேண்டும் என்றால், ஒரு முறை மட்டும் செலுத்தினால் போதும். அது புதிய அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது, பல நிறுவனங்கள் நமது இந்திய மக்களை இங்கு கொண்டு வரும்பொழுது, அவர்களை அடிமைகளாக தான் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நிறுவனங்களுக்கு இதே போன்ற காரியங்கள் நடைபெறுகிறதாக குறிப்பிடுகிறார்கள். அதில் எவ்வளவு உண்மை உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரீனா. நன்றி.